ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சாக்லேட் ப்ரௌனி செய்யலாமா? ரொம்ப ஈஸி தாங்க. சாக்லேட் ப்ரௌனினா ரொம்ப கஷ்டமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சாக்லேட் ப்ரௌனி உங்களாலையும் செய்ய முடியும். நானே செய்கிறேன், நீங்கள் செஞ்சுருவீங்க கண்டிப்பாக. ரொம்ப சாஃப்டான, ரொம்ப டேஸ்டான சாக்லேட் ப்ரௌனி பாருங்கள். பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா? நம்ம பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இது செய்கிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் ஆகாதுங்க. 1 hour ஆகும் கண்டிப்பாக. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு கப்பு மைதாவை எடுத்துருக்கேன். இந்த கப்பு தாங்க எல்லா அளவும், எல்லா பொருளும் இந்த கப்பு வச்சு தான் அளவு எடுத்திருக்கேன். இப்போ 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே 1 கப்பு தான் சுகர் எடுத்திருக்கேன். இந்த கப் அளவு தான். அதே 1 கப்புக்கு சுகர் எடுத்தேன். அதுக்கு 3/4 கப்பு வெண்ணெயை நல்லா உருக்கி எடுத்துருக்கேன். 3 முட்டை எடுத்துருக்கேன். 1/2 கப்பு கொக்கோ பவுட்ரு எடுத்துருக்கேன். கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் வேணும். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு நம்ம உப்பு எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கணும். இவ்வளோ தாங்க இதுக்கு பொருள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம மிக்சிங் பவுலில் அந்த உருக்கின வெண்ணெயை ஊற்றிடலாம். இதுலேயும் சுகரையும் கொட்டிடலாம். கொக்கோ பவுடரும் இதிலே போட்டுடலாம். இந்த 3ஐயும் நல்லா விஸ்கு வச்சு நல்லா கலந்து விடலாம். சுகர் முழுசாக இருக்குது, கரையுமா அப்படின்னா கண்டிப்பாக கரைஞ்சிருங்க. நம்ம நல்லா கலந்து விட்றப்போ அது கரைஞ்சிரும். இப்போ 3மே நல்லா கலந்துருச்சு பாருங்கள். இப்போ சுகர் மட்டும் கரையாமல் இருக்குது. அது அப்படியே கலந்து விட்றப்போ கரைஞ்சிரும். இதிலையே நம்ம 3 முட்டை எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் ஊற்றிடலாம். முட்டை போடுறப்ப நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. ஒரு பிஞ்சளவு உப்பும் போட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா க்ரீமியாக வரணுங்க. அந்த அளவுக்கு கலந்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வரும். இப்போ இதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ், நான் அந்த மூடிக்கு 1 மூடி அளவு எசன்ஸ் ஊற்றுறேங்க. 1/4 டீஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி சுகர் ஓரளவு நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம சைடில் எந்த சட்டியில் பேக் பண்ண போகிறோமோ அதை நல்லா ஹீட் பண்ணணுங்க. ஃப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கு ஒரு சட்டி வச்சு அதில் தூள் உப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே யூஸ் பண்ண உப்பு, அதனால் கருப்பாக இருக்குது. அது மேலே ஒரு பிளேட் வச்சு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹையில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த சாக்லேட் சிரப்போட மைதா மாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். நல்லா சலித்து அந்த சாக்லேட்டு கலவையும் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கேக் ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ சில மிஸ்டேக்ஸ் விழும். அடிக்கடி பண்ணுறப்போ அது நமக்கு தெரிஞ்சு போகும். ரொம்ப ஈஸி தான். கேக் பண்ணுறது கஷ்டமோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ரொம்ப ஈஸி தான். முதல்ல பண்ணுறவங்க கொஞ்சமாக எடுத்து பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நான் 1 ஸ்பூன் பால் விட்றேன். இதை விட லூஸாகவும் வச்சுக்கலாம். எனக்கு இது போதும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ நம்ம எந்த பவுலில் செய்ய போகிறோமோ அந்த சட்டியில் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நான் பட்டர் சீட்டும் போட போகிறேன். பட்டர் சீட்டு இல்லைனாலும் பரவாயில்ல. பட்டர் சீட்டு போட்டால் நல்லாவே கலண்டு வந்துடும். நம்ம கேக்கு வேக வச்சு எடுக்கிறப்போ ஈஸியாக கலண்டு வந்துடும். இப்போ பட்டர் சீட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, கூட கொஞ்சம் நெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எண்ணெய் கூட விடலாம். இப்போ நான் சீட்டை நல்லா அடியில் போட்டு அதுலேயும் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையை இதில் விட்டு தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். இதுக்கு தணல் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ரொம்ப லோவில் வச்சாலும் லேட் ஆகும். ரொம்ப மீடியமில் வச்சா கூட தீஞ்சு போகிற மாதிரி ஆகும். லோலையும் மீடியமும் இல்லாமல் நடுவில் வச்சு வேக வைக்கணும். இந்த கலவையை நல்லா ஊற்றி சமப்படுத்திக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொண்டு வச்சிட வேண்டியதுதான்.
இது செய்கிறதுக்கு 1 hour தாங்க ஆகும். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு காற்று போகாமல் மூடிடணும். ஸ்டவ்வு கொஞ்சம் கவனமாக வைக்கணும். ரொம்ப லோவும் வேண்டாம், மீடியமும் வேண்டாம், நடுவில். லோவுக்கும் மீடியத்துக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆச்சு எனக்கு இது வேகாகி வர்றதுக்கு. நான் 30 நிமிஷம் கழித்து பார்த்தேன், அது எப்படி வெந்திருக்கான்னு பார்த்தேன். அதனால் 2 ஹோல் இருக்குது. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நீங்கள் அடிக்கடி வெந்துருச்சான்னு திறந்து பார்த்தா கூட அந்த பொங்கி வர்றது அமுங்கி போகும். அதனால் ஒரு 30 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள், வெந்ததா எப்படிங்க தெரியும். ஸ்டிக்கில் ஒட்டுச்சு அப்படின்னா வேகலைன்னு அர்த்தம். இப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க நம்ம பிளேட்டில் கவுத்தணும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அடியில் உள்ளது கொஞ்சம் கறி போன மாதிரி இருக்குது பாருங்கள். அதை வேண்டாம் அப்படின்னா அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. எனக்கு பிள்ளைங்க சாப்பிட்டுக்குவாங்க, அதனால் நான் அப்படி வச்சுக்கிறேன். இது மேலே நான் சாக்லேட் சிரப்பு தாங்க விட போகிறேன். நம்ம கடையில் வாங்கின சிரப் போட்டு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பிளாக் சாக்லேட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள் வச்சுருக்கேன். அதையும் மேலே தூவி விட போகிறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்ல. கடையில் வாங்குறதுக்கு பதில் இப்படி வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு கொடுங்க, எப்படி இருக்குன்னு எனக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்ங்க.